ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மேக்ஸிமா சிஎன்ஜி வண்டி, லக்கேஜ் வண்டி சொல்லுவாங்க. மேக்ஸிமா ஜெட்டுக்கும் சேம் இதே மாதிரி தான் வரும். இதே கான்செப்ட் தான். வீல் இப்படி ஃப்ரண்ட் வீல் எப்படி கட்டுறதுன்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் பஞ்சர் ஆச்சுன்னா கட்டுறதுக்கு இது டியூப்லெஸ் தான். அதனால் இப்போது பஞ்சர் ஆச்சு இல்லை டியூபே வெடிச்சிச்சு, டயர் மாற்றினா எப்படி கட்டணும், எப்படி போடணும்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜாக் போட்டுட்டீங்களா? இப்போ பாருங்கள், இந்த நெட் இருக்கு இல்லையா, இதே 10 சைஸ் நெட் வரும், 10 சைஸ் நெட்டு. இந்த நெட்டை லூஸ் பண்ணிக்கோங்க. 10 டியூப்லர் நெட் இருக்குது. டியூப்லரில் பண்ணலாம், ரிங்லெஸ் பண்ணலாம், ஸ்பேனரில் பண்ணலாம். உங்களுக்கு எது இருக்குது அதில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கோங்க. இது கிளாம்பு, இது பார்த்தீங்கன்னா சேஃப்டி கொடுக்குறதா. அது இந்த நெட்டு சப்போஸ் லூஸ் ஆகிட்டு வெளியே வராமல் இருக்குது, சேஃப்டி. இது சேம் அதே மாதிரி இந்த சைட்லையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளாம்பை ஜஸ்ட் இப்படி எடுத்தாலே வந்துடும். சப்போஸ் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா சும்மா இதை ஒரு ஸ்பேன் எடுத்து ஒரு 2-3 தட்டு மேலே தட்டினீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? இதில் ஃப்ரீயாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த நெட் இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா இது 19 சைஸ். இந்த சைஸு இது 24 சைஸு. 24 ரிங் இருந்துச்சுன்னா ரிங்கில் கழட்டிக்கோங்க. இல்லை 19 சைஸு ரிங் இருந்துச்சுன்னா ரிங்கில் கழட்டிக்கோங்க. அல்ல 24 ரிங்கில் கழட்டினா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். இப்போ நம்மள்ட்ட கன்று இருக்குது, கன்னில் கழட்டுறோம். கழட்டிக்கோங்க. இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கழட்டிக்கோங்க. கழட்டிங்கன்னா அப்படி கீழே வந்துடும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த 3 நட்டு இருக்குது இல்லைங்களா, இந்த 3 நட்டை லூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஜாக் போடுறதுக்கு முன்னாடி லூஸ் பண்ணிக்கோங்க. இது லூஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கழட்டிட்டு இந்த 3 நட்டில் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் செட்டாகவே அந்த பக்கம் போயிடும். இந்த ஃபுல் செட்டாகவே இதில் வந்து இந்த ட்ரம்மு எல்லாமே ஃபுல் செட்டாகவே இந்த பக்கம் வந்துடும். வீல் செப்பரேட் ஆகிடும். சரிங்களா? இப்படி தான் வீலை கழட்டணும். ஃபிட் பண்ணுறது எப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 நட்டு கழட்டிக்கோங்க. 1 2 3. இப்போ நம்மள்ட்ட கன்று இருக்கனால கன்னில் கழட்டுறோம். நீங்கள் கையிலே கழட்டிக்கோங்க. சரிங்களா? எந்த முன்னாடியே வீல் கழட்டுறதுக்கு முன்னாடியே கழட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் கழட்டுறதுக்கெல்லாம். நம்ம 3 நட்டு கழட்டிட்டிங்கன்னா ஃபுல் செட்டாகவே இந்த பக்கம் வந்துடும். இதை பாருங்கள், டயர் செப்பரேட்டு, ட்ரம் செப்பரேட்டாக போயிடும். சரிங்களா? இப்போ டயர் வேறு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபிட்டிங் பார்த்து இப்படி போட்டிங்கன்னா இந்த சைடில் 3 நட்டை போட்டு இங்கே பாருங்கள், த்ரெட்டெல்லாம் கொஞ்சம் கிராஸாக வந்துருக்கு. அதனால் கொஞ்சம் லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு கரெக்டாக போய் வச்சுக்கோங்க. நீங்கள் இது வந்து வீல் ஃபிட் பண்ணிவிட்டு நட்டு டைட் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு grip இருக்காது. நான் கண்ணுனால அப்படியே டைட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃபிட்டிங் ஆகிடுச்சு. இப்போ இங்கே ஃபிட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு புஷ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு புஷ்ஷு, இந்த ஹோல் இருக்கு இல்லையா, கரெக்டாக அதில் போயிட்டு ஃபிட் ஆகணும். பார்த்துக்கோங்க. இப்படி ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணிவிட்டு கீழே ஏதாச்சும் ஒரு கல்லோ, நான் வந்து கால் வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா கால் இருக்குது, சப்போர்ட் வச்சுக்கிது. கீழே ஏதாச்சும் நீங்கள் கல் வச்சுக்கலாம், இல்லை ஜாக் கூட கொஞ்சம் டவுன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
கன்று இருந்துச்சு கன்னில் பண்ணிவிட்டேன். கன்று இல்லாதனா கையில் நீங்கள் கையில் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கிளாம்பு இதில் வந்து ஃபிட் பண்ணிடுங்க. ஃபிட் பண்ணிவிட்டு இது சின்னது இருக்கு இல்லையா, சின்ன கிளிப்பு பஷர் போட்டு ஃபிட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நட்டு டைட் பண்ணிட்டு அப்புறமா தான் கிளாம்பு ஃபிட் பண்ணணும். கிளாம்பு சேஃப்டி கொடுத்துருக்கு மட்டும்தான். சப்போஸ் மிஸ் ஆச்சுனாலும் போடனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சேஃப்டிக்கு மட்டும்தான். அது வந்து வெளியே எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆச்சு. ஒரு டைம் மேட்ச் ஆகாது, மேட்ச் ஆகாத டைமில் ரொம்பமாக லூஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக லூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு மேட்ச் ஆகிடும். கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க, இல்லை லூஸ் பண்ணிக்கோங்க, மேட்ச் ஆகும். Thank you for watching.